ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃப்ரைடே மார்னிங். ஃப்ரைடே அப்படின்றதுனால சாம்பார் தான் வச்சுருந்தேன். ஒரு அடுப்பில் பருப்பு வேக வச்சுட்டு இன்னொரு அடுப்பில் சாதம் வெந்துருச்சு. சாதம் வெந்ததும் அதையும் வடித்து வச்சுட்டேன். இப்போ வந்து பொரியல் ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு வாழைக்காய் இருந்துச்சு. வாழைக்காய் வச்சு கிரேவி மாதிரி தான் செஞ்சுருந்தேன். இது பாப்பா ஹஸ்பண்ட் 2 பேருக்கும் சேர்த்தே செஞ்சுட்டேன். ஃபர்ஸ்ட்லாம் பாப்பாவுக்கு தனியாக ஏதாவது செஞ்சு கொடுப்பேன். இப்போல்லாம் ஹஸ்பண்டுக்கு செய்கிறதே அவளுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா சாப்பிட்டு வந்துடுறா. கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் இது கூட என்கிட்ட 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இருந்துச்சு. அது பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலை உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கி வந்ததும் இது கூட கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி பழத்தை சேர்த்துட்டு தக்காளி மசிஞ்சு வந்ததும் 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போனதும் கட் பண்ணி வச்சிருக்க வாழைக்காய் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வாழைக்காய் வெந்ததுக்கு அப்புறமா இது கூட கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி இலை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வாழைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.